மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 2 பார்த்துட்ருக்கோம். பிரார்த்தனையின் மூலமாக நாம் நம்மளை உயர்ந்த ஒன்னோடு இணைச்சிக்கிறோம். அந்த மாதிரி இணைச்சிக்கும் போது நம்மளுடைய இதயத்தில் ஒரு வெற்றிடம் உருவாச்சுன்னா, அதாவது வெற்றிடத்தை உருவாக்கி கொள்ள முடிஞ்சதுன்னா, தெய்வீக அருளினுடைய பிரவாகம்ங்கிறது உடனடியாக நம்ம இதயத்தில் பாயுது. அப்போது அந்த வெற்றிடத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கீழ்ப்படிஞ்ச நிலையில் இருக்கணும். அந்த கீழ்ப்படிதலோட இறைஞ்சக்கூடிய நிலையையும் நமக்குள்ளே உருவாக்கிக்கணும். அப்போது இதை ரெண்டுத்தையும் நாம் கொண்டுட்டு வரும்போது அன்புங்கிறது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. கீழ்ப்படியக்கூடிய ஒரு உணர்வையும் நமக்குள்ளே உருவாக்கிக்கும் போது நமக்குள்ளே அன்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. அந்த அன்பு நமக்குள்ளே உருவாகும் போது நம்மளுடைய இதயம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையையும் தானாகவே உருவாக்கி கொள்ள தொடங்குது. இந்த உணர்வு பக்தியோட கடவுள் தான் எல்லாமே நமக்கு கொடுக்குறாரு, நாம் அதை பணிவோடு வாங்கிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு மனோநிலை நமக்குள்ளே உருவாகுது. இந்த மனோபாவம் பக்திக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இப்போ பக்திங்கிறது நம்மளுடைய இதயத்தில் வெற்றிடத்தை உருவாக்குது. அந்த வெற்றிடத்தின் மூலமாக தெய்வீக அருள் நமக்குள்ள எளிதாக பாயுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிரார்த்தனைங்கிறது அத்தியாவசியமானதுன்னு சொல்லி நாம் ஏற்றுக்கிறோம். அப்போ அந்த பிரார்த்தனையை நாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, பிரார்த்தனைகள் பலவிதமாக இருந்தாலும் நான் இந்த சிறிய பிரார்த்தனையை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பாபுஜி மாஸ்டர் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனையை சொல்கிறாங்க. ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது. எங்களை அந்நிலைக்கு இட்டு செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே. இந்த நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனையை காலையில் தியானத்திற்கு முன்னாடி ஒரு முறையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 3 முறையும் நாம் சமர்ப்பிக்கிறோம். 1940 அந்த வருஷத்தில் பாபுஜி மாஸ்டருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனைங்கிறது மேலிருந்து அருளப்பட்டது. இந்த பிரார்த்தனையில் 4 பகுதிகள்ங்கிறத கொடுத்துருக்காங்க. முதல் பகுதி நாம் யாரை கூப்பிட்றோம் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்குது. அதாவது நம்மளுடைய மகோன்னதமான குருவை. இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆழமான கருத்துக்களை இந்த பிரார்த்தனையினுடைய வரிகள் கொண்டுட்டுருக்கு. எல்லா ஆன்மீக மரபுகள்லேயும் தூய்மையான ஒன்றுமில்லா தன்மையே, அதாவது இன்மை தன்மையே மூல ஆதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒன்றுமில்லா தன்மைங்கிறது ஒரு பரிபூரணமானது. அது எல்லாத்துக்குமே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறது, தூய்மையான ஒன்று. அந்த மூல ஆதாரம் படைப்புக்கும் சரி, நம்மளுடைய உணர்வுறு நிலைக்கும் சரி, படைத்தவருக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒன்று. அதை யாராலையுமே தீண்ட முடியாது. அப்போது பிரார்த்தனையினுடைய முதல் வரியாக இருக்கிற ஓ மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நாம் கூப்பிடும்போது அந்த பரிபூரணமான மூல ஆதாரமாக இருக்கிற அந்த ஒன்று நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்டு எப்படி பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கேட்குறாங்க. அப்போது ஓ மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த மூல ஆதாரத்தோட ஒன்று கலந்த நிலையில் இருக்கிற ஏதோ ஒன்று இருக்கணும். அதுதான் நம்மளுடைய மாஸ்டர். அந்த மாஸ்டர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய இதயத்தினுடைய ஆழத்தில் இருக்கிற உள்முக மாஸ்டராகவோ இல்லைன்னா வாழக்கூடிய மாஸ்டராகவோ நம்மளுடைய வழிகாட்டியாவோ நாம் எப்படி உணர்ந்தாலும் அது சரிதான். நம்மளுடைய இதயத்தினுடைய மையத்தில் இருந்து எழக்கூடிய அந்த ஆழ்ந்த ஏக்கமாக நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கும்போது அந்த மாஸ்டர் நமக்கு பதில் கொடுக்குறாரு. அப்போது மாஸ்டர் தான் நம்மளையும் நம்மளுடைய அதாவது அந்த மூல ஆதாரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறாரு. அப்போது ஓ மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கும்போது மூல ஆதாரத்தை நோக்கி தான் நாம் அந்த வார்த்தையை சொல்கிறோம் உணர்வு ரீதியாக. ஆனால் அந்த பரிபூரணமான ஒன்றால், அதாவது அந்த மூல ஆதாரத்தோட நம்மளால் நேரடியாக அந்த இணைப்பு அப்படிங்கிறது நம்மளால் ஏற்படுத்திக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அதோட ஒன்று கலந்த நிலையில் இருக்கிற நம்மளுடைய மாஸ்டர் நம்மளுடைய வார்த்தைக்கு செவிசாச்சு பதிலளிக்கிறாரு. இது இந்த முதல் வரிக்கான விளக்கமாக சொல்கிறாங்க மாஸ்டர். அடுத்தது 2வது பகுதி.
மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே அப்படிங்கிறது. இது நம்மளுடைய ஜீவிதத்தினுடைய லட்சியத்தை தெளிவாக சொல்லுது. நம்மளுடைய மனித வாழ்க்கையினுடைய நோக்கமே மாஸ்டர் தான். நாம் நம்மளுடைய ஒரு சுயமான பரிணாம வளர்ச்சிக்கோ இல்லைன்னா ஒரு மோட்சம் முக்தி இதெல்லாத்தையுமே நமக்கு வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் இல்லை நாம் அப்படிங்கிறத இந்த வரிகள் சுட்டி காமிக்குது. எல்லா மனிதர்களுக்குமே கிடைக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலைக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அந்த நிலையோட, இறைவனோட மூல முதலோட ஒன்றாக இணையறத்துக்கு நாம் பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போது இந்த வரிகள் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய வரிகள். அடுத்தது 3வது பகுதி. நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது. நாம் உருவாக்கிக்கிட்ட ஆசைகளும் சரி விருப்பங்களும் சரி நம்மளை கீழ் நோக்கி இழுக்குது. நம்மளுடைய வழியில் நிறைய தடைகளை ஏற்படுத்துது. அந்த தடைகள்ங்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்குது. அப்போது இது எல்லாமே நமக்கு புரியுது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுனால நம்மளுடைய நிலைமையை ஒரு பணிவோடையும் நேர்மையோடையும் நாம் ஏற்றுக்கிறோம். அந்த மாதிரி ஏற்றுக்கிறது நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொடுக்குது. அதாவது ஒரு உயர்ந்த நிலையான பரம்பொருள்கூட ஐக்கியமாகிற அந்த நோக்கத்தில் இருந்து நம்மளுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புது. அதை நாம் பணிவோட நம்மளுடைய மாஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ணுறோம். அடுத்தது பிரார்த்தனையினுடைய கடைசி வாக்கியம். எங்களை அந்நிலைக்கு இட்டு செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே. இது நம்மளுடைய லட்சியத்தை அடையறதுக்காக நமக்கு உதவக்கூடிய அந்த தெய்வீக சக்தியான மாஸ்டர். அப்போது மாஸ்டர் நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணிவான அங்கீகாரம் தான் இந்த வாக்கியம். நம்மளுடைய தனிப்பட்ட கீழ் சுயத்தினுடைய முயற்சியால் மட்டுமே அந்த உயர்ந்த ஒன்றை நம்மளால் அடைஞ்சிட முடியாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த அகங்காரம் நம்மளை தோற்று போக செய்யுது. இறுதி லட்சியத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி நம்மளுடைய பிரார்த்தனையை அந்த உயர்ந்த பரம்பொருள்கிட்டயே நாம் சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வாக்கியம் நமக்கு சுட்டி காமிக்குது. இந்த பிரார்த்தனையை வெறும் வார்த்தைகளாக சொல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகளுக்கும் அதிர்வுகளுக்கும் நாம் மதிப்பு கொடுத்து பிரார்த்தனைக்குள்ளார நாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அந்த உணர்வுகள் நம்ம இதயத்தோடு ஒன்று கலக்குது. அப்போது இதுதான் நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு முறையாகவும் சொல்லப்படுறது. இதை ஒரு மந்திரம் மாதிரி ஜெபிக்கிறதோ பயன்படுத்துகிறதோ எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போது இந்த பிரார்த்தனையை மிகுந்த மரியாதையோட பக்தி நிறைந்த இதயத்தோடு நாம் சமர்ப்பிக்கும் போது நம்மளுடைய ஜீவிதத்தினுடைய மூல ஆதாரத்தோடு நாம் இணைப்பை ஏற்படுத்திக்கிறோம். பரம்பொருளினுடைய கவனத்தையும் நாம் ஈர்க்கிறோம். இருந்தாலும் அந்த இதயபூர்வமான பிரார்த்தனை நிலையை அடையறதுக்கு, அதாவது அந்த பிரார்த்தனைங்கிறது தன்னிச்சையாக ஆகிறதுக்கு இடைவிடாத பயிற்சிங்கிறது தேவைப்படுது. அப்போது அந்த பயிற்சியின் மூலமாக தான் நம்மளால் பிரார்த்தனை நிலையை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது ஆதி மூலத்திலேருந்து கீழே இறங்கின அந்த சக்திகள், அந்த சக்தி ஓட்டங்கள் எல்லாமே இறுகி கடினத்தன்மை அடைய ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே மாஸ்டர் சொன்னாங்க. அப்போது ஏன் அந்த மாதிரி கடினத்தன்மை அடைஞ்சுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் இதை விளக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கான ஒரு விளக்கத்தையும் மாஸ்டர் நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆழமான உயரத்திலிருந்து, ரொம்ப ஒரு அதிகமான உயரத்திலிருந்து குதிக்கிறவன் கீழே விழும்போதே பாதி உயிர் அவனுக்கு போயிடுது. அப்போது இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க, பூமியினுடைய அந்த புவியீர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் மேலேருந்து கீழே குதிக்கும் போது நாம் கீழ் நோக்கி விழறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த எண்ண சக்திங்கிறது அந்த மனிதனை கீழ் நோக்கியே திருப்பி விடுது. அதனால தான் அவனுக்கு பயம்ங்கிறது உண்டாகுது. தன்னுடைய எண்ண சக்தி கீழ் நோக்கி திரும்பும் போது அவனுக்குள்ள பயம் உண்டாகுது. அப்போவே அவன் பாதி இறந்ததுக்கு சமம். அப்போது இதே மாதிரி தான் கீழ் நோக்கி இறங்கக்கூடிய அந்த ஓட்டங்களினுடைய விஷயமும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடினத்தன்மை திடத்தன்மை அப்படிங்கிறது ஒரு ஸ்தூலத்தை குறிக்குது. அதுக்கு உயிர் கிடையாது. ஆனால் தெய்வீக அருளோட்டங்கள் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம்தான் அது கடினத்தன்மை ஆகுது.
அப்போது இங்கே இருக்கிற எல்லா தாதுக்கள், காய்கறி இனங்கள், மிருகங்கள், இது எல்லாமே அந்த மூல ஆதாரத்துலேருந்து வந்தது தான், அந்த பரம்பொருள்கிட்டேருந்து உற்பத்தியானது தான். அப்படின்னாலும் இது எல்லாமே உயிருள்ளவை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லப்படுறதில்ல. ஆனாலும் இது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த உயிர் நிலைங்கிறது உள்ளுறங்கி இருக்குது. தெய்வீக அருளோட்டங்களினுடைய நிலையும் இதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த அருளோட்டங்கள் அந்த உயர்ந்த நிலையில இருந்து கீழே இறங்கி வந்தாலும் அது எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த மூல ஆதாரங்கிற அந்த தெய்வீக சக்தி உள்ளுறங்கி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மனிதன் அதை எல்லாத்தையுமே தன்னுடைய செயல்களோட இணைச்சு அதில் கடினத்தன்மையை உருவாக்கிட்டான். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த தெய்வீக சக்திங்கிறது புதஞ்சு இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உலகம் இன்னைக்கான ஒரு வடிவத்தை அடைஞ்ச போது அந்த மையம்னு சொல்லக்கூடிய தெய்வீக சக்தி எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. அப்போ வேரூன்றி இருக்குது. அந்த தெய்வீக சக்தி எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கிறதுனால நம்மளுடைய கவனம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த பரம்பொருளினுடைய பக்கம் திருப்பப்படுது. அப்போது நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையின் மூலமாக அந்த மையத்தை அடையறதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணுறோம். அப்போது அந்த தெய்வீகத்தினுடைய நிலையை நமக்குள்ளே நாம் உருவாக்கிக்கும் போது மட்டும்தான் அப்படி ஒரு நிலையை நம்மளால் அடைய முடியும். அதுக்கு நாம் பயிற்சி பண்ணணும். பயிற்சியோட கூட ஒரு எளிமையான சலனமில்லாத தெய்வீக சக்தி கிட்ட நம்மளை நாம் முற்றிலும் சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கிட்ட அந்த தெய்வீக சக்தி கிட்ட நாம் முழுமையாக அடைக்கலம் புகுந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வெளிப்பார்வைக்கு இது கடினமாக தெரிஞ்சாலும் உண்மையிலேயே இது கடினமானது கிடையாது. ஆர்வத்தோடு நம்ம முயற்சி பண்ணினா இது எல்லாமே ஈஸி தான். அந்த பரம்பொருள் மேலே ஒரு தீவிரமான பற்றுதலை யார் ஒருத்தங்க வளர்த்துக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே பிரார்த்தனை நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அந்த நிலைக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்பேற்பட்ட ஒரு நிலையை ஒரு கண நேரம் ஒருத்தர் அடைஞ்சாலும் அவருடைய பிரார்த்தனைங்கிறது நிறைவேற்றப்படுது. அப்போது அந்த நிலையை அடையிறதுக்கு இடைவிடாத பயிற்சிங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த நியமம் 2 மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. இறுதியாக ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. உலகாதாய துன்பங்களை நாம் சந்திக்கும் போது பிரார்த்தனைங்கிறது ஒரு முயற்சியாக இருக்கணும். அதாவது அந்த பிரார்த்தனைங்கிறது கடைசி முயற்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக இப்போ நம்மளுடைய ஏதோ ஒரு சகோதரி ஒரு விபத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு துயருற்ற நிலையில் இருக்காங்க அப்படின்னும் போது அதை சரி செய்யறதுக்காக நாம் செயலில் இறங்குவோமா, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு என்னோட கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நாம் அதோடு நிறுத்திப்போமா? இப்போ யாரோ ஒருத்தங்க கடலில் தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா உதவிக்காக பிரார்த்தனை கேட்டு நாம் செய்வோமா, இல்லைன்னா நீச்சல் அடிக்க ஆரம்பிப்போமா? இந்த கேள்வியை மாஸ்டர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டு உலகாதாய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கான எல்லா வழிகளும் அடைபட்டுருச்சு அப்படின்னு, இல்லைன்னா நீச்சல் அடிக்க ஆரம்பிப்போமா? இந்த கேள்வியை மாஸ்டர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டு உலகாதாய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கான எல்லா வழிகளும் அடைபட்டுருச்சு அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம்தான் உதவி கேட்டு நாம் பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாகவே மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. நியமம் 2 இதோட முடிஞ்சுது. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.